கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையெல்லா நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Mark chapter 11 verse 24. Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் தேவனிடத்தில் கேட்கிற விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நாம் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரிடத்தில் நாம் கேட்போம் என்றால் தேவன் நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் கூப்பிடுகின்ற போது, நாம் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கின்ற போது அவர் என் விண்ணப்பத்தை நிச்சயமாய் கேட்பார், எனக்கு அவர் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கின்ற போது ஜெபத்தில் நாம் கேட்டுக்கொள்வது தேவனுடைய சித்தமாயிருப்பின் அவருடைய தீர்மானத்தின்படி அவர் அருமையாய் ஆச்சரியவிதமாய் அதை நமக்கு செய்து கொடுப்பார். ஆமேன். வேதம் சொல்கின்றது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று. நாம் விசுவாசமாய் கேட்கின்ற போது, நாம் விசுவாசமாய் தேவனை தேடுகின்ற பொழுது, தேவனுடைய வாசலிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் தேவனோடு விண்ணப்பிக்கின்ற போதெல்லாம் நிச்சயமாய் எல்லா காரியத்தையும் அவர் நமக்கு செய்து கொடுப்பார். வேதம் சொல்கின்றது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். என் தேவன் நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், மாதங்கள் ஆகிவிட்டது, வருடங்கள் ஆகிவிட்டது, நாட்கள் ஆகிவிட்டது, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு முடிவு இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ என்று அவர் கேட்கிறார். அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை முழுவதுமாய் நான் நம்புவோம். என் தகப்பன் நான் கேட்கிற காரியத்தை நிச்சயமாய் செய்வார் என்று உறுதியாய் அந்த வார்த்தையை நம்பி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஆமென். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லிங்களப்பா. இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு அப்பா நம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் எந்தெந்த ஜெபங்களுக்காய் அநேக விண்ணப்பங்களுக்காய் கேட்டு வேண்டி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும் ஆறுதலை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.